அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். வாஸ்து ஒரு வரம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். அதை நம்ம ஃபீல் பண்ணவும் செய்யணும். இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வாஸ்து சாஸ்திரப்படி இல்லாத ஒருவர் கட்டிய வீட்டுல வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். கிட்டத்தட்ட அவங்கள நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா அந்த ஃபேமிலியை நான் அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்காங்க, அதுல என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் குறித்து தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, அதாவது நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாஸ்துவை பத்தி ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த வாஸ்துப்படி அந்த வீடு இருக்கா அப்படின்றத அதை பார்க்கும்போது அப்ப அந்த வீடு வாஸ்துப்படி இல்லாம வீடா இருந்துச்சு. இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க நார்மலா எல்லாரையும் போல இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, இல்ல ஏதாவது டிஸ்டர்ப்டா இருக்காங்களா, இல்ல பினான்சியலா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வேல்யூஷனுக்காக நிறைய ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணோம். இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள், ஒரு அரசு அதிகாரி, கெசட்டட் ரேங்க்ல மத்திய அரசு பணியில வேலையில இருந்து ஓய்வு பெற்றவங்க தான் அவங்களுடைய வீடு ஆக்சுவலா ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். அந்த வீடு கட்டின காலங்கள் அவங்க சொல்றது பிலோ 90ல வாஸ்துவை பத்தின எந்த விதமான அவேர்னஸும் கிடையாது. அந்த பீரியட்ல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. நம்ம நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானியத்துல அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் டாய்லெட் வருது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் டாய்லெட். அதே நேரத்துல சவுத் ஈஸ்ட்ல உள்ள அக்னிமலைன்னு சொல்ற இடத்துலயும் டாய்லெட். கிரவுண்ட்ல மட்டும் டாய்லெட் இருக்கு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டாய்லெட். ஏன்னா அந்த இடத்துல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டாய்லெட். கன்னிமூலை அப்படின்னு சொல்றாங்க. கன்னிமூலை க்ளோஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்றோம். ஆக்சுவலா அந்த கன்னிமூலையில தான் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். 2 போர்ஷனா இருக்கு. அதுல ஒரு போர்ஷனோட என்ட்ரன்ஸ் கன்னிமூலையில, இன்னொரு போர்ஷனோட என்ட்ரன்ஸ் வாய்மூலை. இதுல நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரூல்ஸ் வயலேட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா, என்னோட பார்வையில அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். அவங்களுக்கு பினான்சியலா எந்த பிரச்சனையும் இருக்கு. பசங்க எல்லாருமே பசங்க, 3 பசங்க நினைக்கிறேன். 3 பேருமே நல்ல பொசிஷன்ல இருக்க பசங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒரு வாஸ்துன்றது எந்த அளவுல நம்ம வாஸ்து குறைபாடோட உள்ள வீடு இந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா செட்டில் ஆகியிருக்காங்க, நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அப்ப அந்த வாஸ்துல சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் போல இருக்கே அப்படின்னு தான் தோணும். ஓகே, சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட என்ன அப்படின்னு பாருங்க. நியர் அபவுட் 60,000 அபோவ் பென்ஷன் மட்டுமே அவருக்கு வந்துகிட்டு. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இது போக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாடகை கொடுத்துருக்காங்க. அந்த வாடகை வருது. அவர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை பூராமே அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வருது. இது போக நிறைய. ஓகே, அப்ப பார்க்கும்போது ஒரு வெல் அண்ட் குட், நல்ல செட்டிலான ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாமே வெளியில இருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே அப்படி தெரியும், இன்க்ளூடிங் நானும் அப்படிதான் இருக்கேன். Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry, more than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. ரொம்ப நல்லா செட்டிலான ஃபேமிலி. ஓகே, அப்ப இந்த வாஸ்துன்றதோட இம்பாக்ட் பெருசா இருக்காது போல இருக்காது. ஆனா அவர் ரீசெண்டா தவறி போகும்போது தான் தெரிஞ்சது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கு. அவர் தவறி போனப்ப அவரோட மகன்கள்கிட்டே பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையாது. மகன்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட, ஒரு சிலர் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. இவங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸ். அவர் இறந்த நேரத்திலையும் அவங்க எல்லாம் பெருசா எதுலையும் இது பண்ணிக்கல. ஏதோ பேருக்கு வர போக அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்பதான் இதை கொஞ்சம் டீப்பா இதை பத்தி என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது இது பல வருஷ காலமாவே இந்த இதெல்லாம் இருந்து அந்த வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாம அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்பியூட்ஸ் கேட்டு பிள்ளைங்க தொந்தரவு பண்றது வைக்கிறது இந்த மாதிரியாவே இருந்திருக்கு. இவங்க ஆக்சுவலா
நல்ல சோர்சஸ் இருந்தாலும் எதையும் வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துடாம அவங்க கெட்டியா பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லாவே படிச்சிருக்காங்க. எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த பிராக்டிக்கலான விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. நல்ல பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. யாரும் வந்து பினான்சியல் ஸ்ட்ரகிளிங் கிடையாது. அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வேணா பினான்ஸ் தேவைப்படலாம் போது, பினான்சியலா யாரும் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு பணம் கொடுத்து தான் அவங்கள வந்து இது பண்ணணுன்ற மாதிரி. அதனால இந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரு சொபிஸ்டிகேட்டடா இருக்கும்போது எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்தால் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒண்ணு பணம் வேணும்னு எதிர்பார்ப்பு. பணம் வேணும்ன்ற எதிர்பார்ப்பு வந்து ஒருத்தர் வந்து அடிப்படை தேவைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அவர் பணம் எதிர்பார்க்கறது வேற எதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு பார்ப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு கார் வாங்கலாம். இல்ல எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல குழந்தைகளோட மேற்படிப்புக்கு பணம் தேவைப்படலாம். அந்த மாதிரி ஏதாவது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவங்களுக்கு பணம் தேவை. அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷன் நியர் அபவுட் 60,000க்கு மேல மந்த்லி பென்ஷன் வருது, வாடகை வருது. இதெல்லாம் இது போக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது போக அவங்களுக்கு அசட் நிறைய இருக்கனால அவங்க அந்த அசட்டை ஒரு டிஸ்போஸ் பண்ணி ஏதோ ஒரு போர்ஷனை சின்ன ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பசங்களுக்கு ஏதாவது இது பண்ணலாமா எதுவுமே பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இதை பார்க்கும்போது இந்த விஷயம் ஒரு வேளை வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு வீட்டுல இருந்ததுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோன்றுது. இப்பயும் அந்த வீட்டுல தனியா தான் இருக்காங்க. குழந்தைகளோட எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம சமைக்கிறதுக்கு முடியாது. ஃபுட்டு டெய்லி வெளியில இருந்து வருது. 2 நர்ஸ் அவங்கள பாத்துக்கிறது அவங்கள அகாமடேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள இது எல்லாமே உங்களோட சாய்ஸ்க்கே லைஃப் வந்து இப்படி. அதாவது ஒரு சோர்சஸ் உள்ள ஆளுங்க, நல்ல ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க அந்த லைஃபை வந்து ஒரு எப்படி சொல்லுறதுன்னா ஒரு சந்தோஷமா கொண்டு போறது. அதாவது பிள்ளைகளோட பேர குழந்தைகளோட வந்து ஒரு சந்தோஷமா கொண்டு போக முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் இல்லாம ஒரு டச் இல்லாம தனித்தனியா இருந்து இருக்கிறது. இது வந்து ஒருவேளை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குமா, இல்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சரியான விஷயங்கள் செய்யலையா அப்படின்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், வாஸ்து குறைபாடோடு உள்ள வீடுகள்ல இருந்தவங்க நான் நல்லா இருக்காங்கன்னு நினைச்சு ஒரு ஆளுங்களும் அவங்களும் நல்லா இல்லைன்றதை இங்க தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்க. அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ நிறையா தொடர்ந்து உங்களோட வீடியோக்களை பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.